ஹாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த நாட்களில் இந்த வசனம் இயேசப்பா எனக்கு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில யோவான் ஸ்தானத்தினால ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். இறங்கினதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா சொன்னார். இப்படி சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம இந்த பூமியில இருக்கும் பொழுது, வாழும் பொழுது உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். பிதா இயேசு கிறிஸ்துவும் அவர் நம்மளை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, எல்லாமே நம்மளை என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவர் ரொம்ப நேசிச்சிருப்பாரு சொல்லி நம்மளை ரொம்ப நேசிச்சிருப்பாரு, நம்மள்கிட்ட அன்பு செலுத்தியிருப்பாரு. சரியா? ஆனா அதுக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவங்க ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றாரு, பரிசுத்தாவி பெற்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னாரு. அந்த நேசகுமாரனை யாராவது சோதிக்க விடுவாங்களா? நம்ம அப்பா இருக்கிறாரு, நம்ம அப்பா நம்ம பிள்ளைங்களை சோதனைக்கு உட்படுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போறார். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நம்ம வாழ்க்கையிலயும் அநேக சோதனைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும். நம்ம ஞானஸ்தானம் பெற்றுட்டோமே, உலக பிரகாரமா வாழும் பொழுது நம்ம நல்லா வாழ்ந்தோமே, இப்போ ஆண்டுடைய பிள்ளையா மாறின பொழுது, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது, ஐயோ எண்ணிலடங்காத வேதனைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் வருகிறது. எதனால அப்படின்னா, அது தேவன் ஒப்பு கொடுக்கிறார். நமக்கு நம்ம உலக பிரகாரமா எவ்வளவு அசுத்தத்துக்குள்ள வாழ்ந்திருப்போம், அப்படித்தானே? ஆனா ஏசப்பா நம்மளை மீட்டு எடுத்ததுக்கு பிறகு இப்போ என்ன சொல்றது, கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறாரு. எடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பழைய பாவ வாழ்க்கையில இருந்தோம்ல, அது ஒரு சத்துனுடைய கிரியை தானே. அவன் என்ன பண்றான், நம்மளை தேவனிடத்துல நெருங்க விடாதபடிக்கு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நமக்கு பலவிதமான சோதனைகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு சோதனைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாருனாலும் சோதிக்கப்படுறதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சரி, அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை எனக்கு இதுல கர்த்தர் விளக்கி கொடுத்தாரு. அந்த காரியம் என்ன அப்படின்னா, 3ஆவது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது சோதனைக்காரன், யாரு? பிசாசு, அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். நமக்கு என்ன 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 பண்றது, நம்ம கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு பிறகு நிறைய காரியங்கள் நம்ம விட்டு தேவனுக்குள்ளாக வந்திருப்போம். ஆனா மறுபடியும் அதை செய் என்று சொல்லி பிசாசு என்ன செய்வான், நம்மளை தூண்டுவான். ஆனா இதுல இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிச்சிருக்கிறான். அது எப்படி சோதிச்சிருக்கிறான் பாருங்க. அப்ப 40 நாள் தேவன் இயேசு கிறிஸ்து உபவாசமா இருக்கிறாரு, குசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு. ஆனா அவனுடைய தந்திரத்தை பாருங்களேன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறது, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால, உபவாசம் இருக்கிறதுனால நீங்க நினைக்கிற காரியங்களை நீங்க எடுத்து பெற்றுக்கொள்வீங்க. நீங்க உபவாசம் இருக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களை ஆக்கி போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாரு, பிசாசுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு. நம்ம கிட்ட பிசாசு பல விதமான சிந்தனைகள்ல போராட வருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே அவனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல 8ஆவது வசனத்துல, அதுக்கு முன்னாடியும் கர்த்தரை சோதிக்கிறான் பாருங்க. உப்பரிகை, தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி இயேசுவை குதின்னு சொல்லும் பொழுது, நீங்க குதிங்க, தேவதூதர்கள் உங்களை தாங்குவான்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலமா என்ன செஞ்சிட்டாரு, அவனை ஜெயிச்சிட்டாரு. 8ஆவது வசனத்துக்கு வாங்க.
8வது வசனத்துல மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்களேன், நம்ம இயேசு கிறிஸ்துவங்க நம்மளை ரட்சிக்க வந்த மனுஷகுமாரன், அவரையே அவன் என்ன பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் உங்களுக்கு தருவேன், நீங்க என்ன செய்யணும், என் காலில் விழுந்து பணியணும்னு சொல்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றான், மனுஷன் சொல்ல மாட்டானா? அப்ப ஆண்டவர் ஜெயிச்சார் பாருங்களேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அப்பொழுது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த காலத்துல நமக்கு அவன் தருகிற ஒரே ஒரு இது என்னன்னா, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை கொண்டுதான் இன்னைக்கு என்ன செய்யறான், மயக்குகிறான். உலகத்துல உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் காட்டுறான். ஆனா அது என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அப்பால போ சாத்தான அழுதுறது யாருமே இல்லை. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் மக்கள் இருக்கிறாங்களே தவிர்த்து அதை போயின்ற வெறுத்து தள்ளுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா எல்லாமே நீங்க பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எல்லாம் படிச்சோம்னா சூப்பரா அதுல தேவன் நமக்கு வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் குறித்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு யாரு கேட்கறா? இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சந்தோஷமா வாழணும், ஹாப்பியா இருக்கணும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கணும் கேட்டா ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, நாங்க வாழ்றோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க, அதே இதுக்கு பிசாசும் கொடுப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, நீர் என்ன சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்தா என்ன பண்றேன், இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்தான் இருக்கு. இப்ப இந்த காலத்து கிறிஸ்தவங்க உலக பிரகாரமான மக்களை விட்டுருங்களேன், இந்த காலத்து கிறிஸ்தவங்க உலகத்தின் ஐஸ்வர்யத்துல மயங்கி கிடக்குறாங்க. என்னன்னா உலக பிரகாரமான மக்கள் செய்யறதை விட்டைக்கும் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவங்களை நீங்க போய் பாருங்க. கிறிஸ்தவங்களை குறை சொல்லாதீங்க, நிறைய பேர் மெசேஜ்ல கொடுக்குறீங்க, கமெண்ட் சொல்றீங்க. எப்படிங்க கர்த்தருடைய நம்ம தான் அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நம்ம கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவங்க. பவுல் சொல்றாருல்ல, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன்னு சொல்றாருல்ல. அப்ப நம்ம சரீரத்தில் தரித்திருக்க முடியாதா? முடியும். உலக ஆசைவசங்களை வெறுக்கணுங்க, உலக ஆசைவசங்களுக்கு நம்ம சாகணும். இன்னைக்கு யாருமே இப்படி இல்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஐயோ, பழைய மிஷினரிகள் பழைய ஆதி காலத்து ஊழியக்காரவங்க எல்லாம் பண்ற மாதிரி இன்னைக்கு எந்த ஊழியமுமே கிடையாது. இப்பெல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் நின்று மனம் போன போக்குல ஊழியக்காரங்க பண்றாங்க, கண்ணீர் வருது. இதெல்லாம் கர்த்தர் கண்டிப்பா கேட்பாருங்க. இன்றைக்கு அவங்க எல்லாம் ஆடம்பரமா பண்ணிட்டு போயிடலாம், சினிமா பாட்டு இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எனக்கு இதுல எனக்கு இப்ப கொடுத்த மெசேஜ்ல இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த வார்த்தை தாங்க நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் முத இந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். என்னை பார்த்து அவர் சொல்லணும், என்னுடைய நேசகுமாரன் சொல்லணும், நான் ரொம்ப ஏங்கினேன். கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என் குமாரத்தை நேசகுமாரத்தின்னு சொன்னார். அதே மாதிரிதான் இப்பவுமே நான் அவர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரிதான் நம்ம அவருக்கு நேசகுமாரத்தை குமாரரா இருந்தா மட்டும் பத்தாது, வருகிற சோதனைகள் போராட்டங்கள் எல்லாத்துலயும் ஜெயம் பெறணும். அதுக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அடிமைப்பட்டு போயிடுறாங்க, பிசாசின் வஞ்சனைகளுக்கு அடிமைப்பட்டு போயிடுறாங்க, கள்ள உபதேசங்களுக்கு அடிமைப்பட்டு போயிடுறாங்க. ஓநாய்கள், அது என்ன சொல்றது, ஓநாய்கள் உங்ககிட்ட வரும்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் ஓநாய்களை சுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஊழியங்கிற பேர்ல. உங்களை ஆண்டு ஊழியம் பண்ண சொன்னாரா? சினிமா பாட்டு பாடி இப்ப ஸ்டேஜ்ல ஊழியம் பண்ண சொன்னாரா ஆண்டவரு? நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எச்சரிக்கிறாரு. இந்த வார்த்தை உங்க காதுல விழும், நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இதுக்காக தான் தேவன் பேச வைக்கிறாரு. உங்க பாட்டுக்கு நீங்க உங்க வாயில வந்த வாக்கு தத்தங்கள், தெய்வ வாக்கு தத்தங்கள் வசனம், அதே மாதிரி ஸ்டேஜ்ல நின்று சினிமா நடிகர் தோத்து போயிருவாங்க. நீங்களா சினிமா நடிகர் போங்களா? நீங்க எதுக்கு ஊழியத்துல இருக்கிறீங்க? இதுல வர ஊழியக்காரங்க பேரை கிறுக்கிருங்க. அந்த இடத்துல ஊழியக்காரங்க பேரை சொல்றது கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்காக பயபக்தியா ஸ்டேஜ்ல நிற்கும் போது அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புல வழிநடத்தக்கூடிய பரிசுத்தத்துக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரங்களா இருக்கணும். நீங்க என்ன பேசிக் தானே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆபாசமா துணியில போட்டு பலிபடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறாரு. சினிமா நடிகர்களை போல அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்டவங்க எல்லாம் சொல்றீங்க,
ஸோ நம்ம வந்து ஊழியக்காரவங்க தப்பு பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, நமக்கு சொல்றது நம்ம கடமை. ஆனால் நம்ம சொல்ற நம்ம சினிமா பாட்டு பாடக்கூடாது. அந்த என்ன சொல்றது, உலக பிரகாரமா ஊழியம் பண்றவங்க பாடிட்டு போறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பான ஊழியக்காரர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகள், நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம வாயில அந்த சினிமா பாட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சொல்லலாம், நீங்க இந்த பாட்டு பாடக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். மற்றது மாதிரி அந்த பிசாசுகள் அவங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா பிசாசுகள் புகுந்து இருக்கிறது. நல்ல ஊழியக்காரன் இப்படி பண்ணுவாங்களா? நல்ல ஊழியக்காரங்க இப்படி பண்ணுவாங்களா? பிசாசு, அசுத்தாவி, வஞ்சிக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள். இந்த ஆவி படைச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை வஞ்சிக்கிறாங்க. பலிபீடத்துல நின்று சினிமா பாடல்களை பாடி உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை மக்களுக்கு கொடுத்து மக்களை நரகத்துக்கு நேரம் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் யார் அந்த சர்ச்சில் இருக்கிறீங்க, உடனே வெளியில இறங்குங்க. இறங்கி நல்ல கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவங்க சர்ச்சுக்கு போங்க. சினிமா பாட்டு ஐயோ ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் வருது. நாங்கள் அற்பமும் குப்பையுமான எனக்கே அவ்வளவு வேதனை வருதுன்னா, ஏசு கிறிஸ்து எவ்வளவு வேதனைப்படுறாரு. ரத்த சிந்தி சம்பாதிச்ச சபை உங்க இஷ்டத்துக்கு நடனம் ஆடுறதுக்கா பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறாரு, சபையை கட்டி வச்சிருக்கிறாரு. ஒழுங்கு மரியாதை இருந்துக்கங்க. நீங்கெல்லாம் என்கிட்ட நேரில் கண்ணில் மாட்டிட்டீங்க, நான் கேட்டே போடுவேன். நீங்க நினைப்பீங்க மீடியால போய் கத்திட்டு கிடக்குறேன்ட்டு. இல்ல, என்னுடைய ஆதங்கம் ஆவியானவருடைய ரொம்ப ஆவியானவருடைய வருத்தப்பட்டு இருக்கிறாரு நீங்க இப்படி பண்ற காரியத்துல. நீங்கெல்லாம் தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்களாம் படம் நடிக்க போயிருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லவே அருகதை கிடையாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லாதீங்க, ரொம்ப வேதனையா இருக்குது, அருவருக்கத்தக்கதா இருக்குது. நீங்க விபச்சாரத்துக்கு ஒத்த பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆபாசமான துணியில போட்டு பலிபீடத்தில் நின்று ஆடிட்டு கிடக்குறீங்க. கர்த்தர் இப்படிதான் ஊழியம் பண்ணாரா? பவுல் அப்போஸ்தலர்கள் இப்படி ஊழியம் பண்ணவே கிடையாது. அவங்களை எச்சரித்து புத்தி சொன்னாங்கன்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்பொழுது என்ன பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு சத்தம் உயர்த்தி பிரசங்கம் பண்ணாலோ இல்ல கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணாலோ இப்ப யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. செழிப்பின் உபதேசம் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான் உள்ள போறீங்க. கர்த்தர் திருப்பி திருப்பி எப்ப பார்த்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, மனம் திரும்புங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவீங்க. ஒரு ஆத்மா கெட்டு போறது கூட அவருக்கு சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நரகத்துல போய் வேதனைப்பட்டுறாதீங்க. நீங்க இந்த பூமியில செய்யற கிரியைக்கு பலன் உங்களுக்கு நரகத்துல உண்டு. ஒழுங்கு முறையா மனம் திரும்பிடுங்க. யாருக்காவது பேசணுமா? என் நம்பர் போன்ல கிடக்குது, கூட்டு பேசுங்க, நான் பேசிக்கிறேன். எச்சரிக்க கூடாது, அவங்கள எச்சரிக்க கூடாது. வேற யார் எச்சரிப்பா? கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் எச்சரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைய கண்டிஷனா நான் சொல்லுவேன். அது யார் ரெண்டு கமெண்ட் பண்ணாலும் வாங்க, நான் பேசிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், நான் பேசுறேன். அதுல தயவு செஞ்சு சொல்றேன், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை, உலகத்தின் மாய இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் பண்ணும் போதும் பிசாசு கொண்டு திணிச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது அப்பாலே போ சத்தானீங்க. இன்னைக்கு நான் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்று வந்துட்டீங்களா, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அவன் கொண்டு காட்டத்தான் செய்வான். விழுந்துடாதீங்க. விழாம அதனுடைய அந்த அசுத்தாவின் பிடியில இருந்து நம்ம சிக்கிக்கொள்ளாம நம்ம வெளியே வந்து கர்த்தருக்காய் உண்மை உத்தமமான ஊழியம் செய்வோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் சொல்றாருல்ல, உண்மை உத்தமமான ஊழியக்காரனை என் சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கிறாரு. இன்னைக்கு எந்த ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமமான ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க? இல்ல கர்த்தர் சொல்றாரு, உண்மை உத்தமமா ஊழியத்தை செய்வோம். கர்த்தருடைய வருகையில அவருடைய பிரசனமாகுதல்ல நம்ம அவரை பார்க்கணும், அவரோட நம்ம போகணுங்கிற வாஞ்சியோட எல்லாருக்கும் நீங்க உபதேசம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில நடத்துங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தை பார்த்து நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. உலக பிரகாரமா இருக்கிறவங்க இந்த கிறிஸ்தவத்துல நடக்கிற நாடகத்தை எல்லாம் அப்படி எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி போடுறாங்க. என்ன நாங்க சொன்னா உங்களுக்கு எல்லாம் வருத்தம் வருது? நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. கண்ட மணிக்கு பேசி விடுறாங்க, கண்ட மணிக்கு பேசுறாங்க. உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு தெரியுது. எப்படி ரட்சிக்கப்படுவாங்க உலக பிரகாரமான மக்கள்? உங்களை பார்த்து பேஷன் ஷோ காட்டிட்டு தெரியுறீங்க. இதெல்லாம் விட்டுருங்க. நாள் இல்ல, கர்த்தருடைய நாள் ரொம்ப சமீபமா இருக்குது. எல்லாம் அவனுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்தாச்சு. கர்த்தர் வர போறாரு. இன்னும் இப்படி நிர்விசாரமா இருங்க. அது உங்களோட இஷ்டம். சொல்லக்கூடியது என் கடமை, கேட்கறது கேட்காது உங்க விருப்பம். கடிந்து கொண்டு தான் உபதேசம் பண்ணுவேன். கேட்கக்கூடியவங்க கேளுங்க, என்னமோ பண்ணி தொலைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபமா செய்துக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கர்த்தாவை கள்ள ஊழியர்கள்லாம் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. மக்களை அப்பா எவ்வளவோ வஞ்சிக்கிறாங்கப்பா.
சினிமா பாடல்களை பாடி ஆண்டவரே, சினிமா ஆக்டர்ஸ்கள் பண்றது போல பண்ணி ஆண்டவரே, நாளுக்கு அநேக ஜனங்களை ஊழியக்காரர்கள் வஞ்சித்து கொண்டிருக்காங்கப்பா. நீங்க சொன்னீங்கப்பா ஓநாய் கூட்டங்கள் வரும்னு. அதே போல இப்ப ஓநாய் கூட்டங்கள் அநேகம் எழும்பி இருக்குது ஆண்டவரே. இந்த ஓநாய் கூட்டங்கள் எல்லாம் ஒருத்தர் சந்திப்பீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுதப்பா சாத்தான் வந்து உலக ஆசைகளை உலகத்தில் காட்டினான் ஆண்டவரே. நீங்க அப்பாலவோ சாத்தான் என்னுடைய உதறி தள்ளி ஆண்டவரே எசப்பா அவனுக்கு விலகினது போல தகப்பனே உலக இன்பங்களுக்கு எல்லாம் நீங்க ஆண்டவரே உண்மை நீங்க ஒப்பு கொடுக்கல எசப்பா. அதனால அநேக ஊழியக்காரங்கப்பா ஆண்டவரே சோத்ராப்பா உலக மயக்கத்துக்கு ஐஸ்வர்யத்தின் பெருமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே சீரழிந்து போய் கொண்டிருக்காங்க. இந்த ஊழியக்காரங்களை நீங்க தொடணுமப்பா ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொன்னீரேப்பா. அநேக ஊழியக்காரங்கள் எழும்பிட்டாங்க ஏசப்பா. மக்களை வஞ்சிக்கிறதான ஊழியக்காரங்க அநேகம் எழும்பிட்டாங்க ஏசப்பா. மக்களை பாதாளத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்காங்க ஏசப்பா. மக்களும் அவர்களோட சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் நாமத்தை தூஷிக்கிறதை கர்த்தர் அறிகிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான கள்ள ஊழியர்களை கர்த்தர் சந்திக்குமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வருகிற நாள் சமீபமாயிடுச்சு ஆண்டவரே. அதற்குள்ளாக ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக பிரகாரமான மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க ஏசப்பா. அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துறதுக்கு எங்களை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. சோத்ராப்பா சோத்ரம் சோத்ரம் சோத்ரா ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் சந்தித்து ஒவ்வொருவரை ரட்சிங்க உணர்வை கொடுங்கப்பா. இல்லாட்ட நீங்க கடிந்து கொண்டு எச்சரிப்பு கொடுத்துருங்க ஏசப்பா. அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பிடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாயிரும் ஆசீர்வதியும் துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.